ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் கையை தொடச் சொன்னது எதுக்காக தெரியுமா? ஏன்னா நாளைக்கு நீ எதிர்பார்த்ததை ஆசீர்வதிச்சு உன் கைகளில் ஒப்படைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது என் கைகளை தொடச் சொன்னேன். இந்த கலியுக காலத்தையே ஆட்டி படைக்கும் இந்த வராகி அம்மா யார் ஒருத்தர் உடலாலையும் மனசாலையும் பக்தியோடு என் பேரை சொல்கிறாங்களோ அவர்கள் எதிர்பார்க்கும் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவளாக எண்ணம் உள்ளவளாக இருக்கேன். அப்படிதான் நீ என் முன்னால் வந்து நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை நமஸ்கரித்ததால உன் பாவங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக விலக்கி வச்சுட்டு நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காகவே என்னுடைய கையை தொடச் சொன்னேன். இந்த நிமிஷத்திலிருந்து இன்று இரவோடு இரவாகவே உன் துக்கங்கள் துயரங்கள் அனைத்தையுமே போக்க போகிறேன். நீ என் மேலே திடமான நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கும் போது என் அன்பு பிள்ளையான உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்தே தீருவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது. இந்த உலகத்திலேயே உனக்கு துணையாக இருக்கும் மனிதர்கள் ஒரு சமயமும் கூட இருப்பாங்க, ஒரு சமயம் உனக்கு எதிரணியில் போய் சேருவாங்க, உனக்கு எதிராக பேசுவாங்க, சில சமயம் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க, நிராகரிப்பாங்க, உன்னை விட்டு விலகி போவாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். வாழ்க்கையில் உனக்கு எவ்வளோ பெரிய சோதனை கஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் சிறிதும் தயங்காமல் என்ன கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து நான் அங்கே நிற்பேனேன்னு செல்லவே. என்னை சரணடைந்து என்னையே வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் வெறும் கையோட ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து என் அளவில்லாத பாசத்துக்கு பதிலாகவும் உன்னுடைய அளவில்லாத பக்திக்கு பரிசாகவும் தான் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காக இப்போது இதை கேட்க சொன்னேன். உன் பக்திக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டவளாக கடன் பட்டவளாகத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் பாதத்தை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன்னா உன்னுடைய இதயமே என் வாசஸ்தலம். அதாவது உன் இதயத்துக்குள்ளே தான் நான் குடியிருக்கேன். இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நானும் வருவேன். உனக்குள்ளேயே எப்போதுமே நான் இருந்துக்கிட்டு உன் சுமைகள் அனைத்தையுமே சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன் செல்லமே. நீ எப்போவுமே உன் பலவீனம் அடுத்தவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அதிகமாக பேசாதே. அதே போல் உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியணும்னா நீ யாரிடமும் அதிகம் பேசக்கூடாதேன்னு செல்லமே. மொத்தத்தில் பேச்சை குறைச்சிக்கிறது தான் உன் பலம் என்னங்கிறது உனக்கு தெரிவதற்கும் உன் பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கும் ஒரு சரியான வழியாக இருக்கும். உன் கூட பேசுகிறவங்க உன் கூட பழகிறவங்க கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அந்த கெட்ட சகவாசத்தை இன்றே அவர்களை விட்டு விலகி ஒதுங்கி வந்துடு. ஏன்னா கெட்டவங்க கூட நீ பழகிற பழக்கன்றது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு துன்பத்தை மட்டுமே தரும். நீ அறியாமலேயே அது உன்னை தவறான வழியில் தடம் புரள செய்து உன் எல்லா சுகங்களையும் மகிழ்ச்சிகளையும் உன்னிடமிருந்து விரட்டி அடிச்சிடும். அதனால் எப்போதுமே நல்லவங்க கிட்ட பேசு, நல்லவர்களிடம் மட்டுமே பழகு. பரிபூரண பக்தியோட உன் மனசில் என் நாமத்தை நீ எப்போதும் சொல்லிக்கிட்டு இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகும்படி விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் என்னை பற்றி நினைக்கிற, என் புகழ் பாடுகிற, என்னை மனசார நம்புகிற என் அன்பு பிள்ளையான உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு கேடயமாக நான் இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இத்தனை காலமாக இருந்த இருளாகிய கஷ்டமெல்லாம் இன்று இரவோட இரவாக இருளோடு இருளாகவே முடிஞ்சு போக போகுது. இனிமே நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக இருக்க போகிறேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் எப்போவுமே இருக்குன்னு எனக்கு தெரியும். முதல்ல அதை தூக்கி எறி.
தூங்காத இரவுகள்னு இனி உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா விடியாத இரவு பொழுதுன்னு எதுவுமே இருந்ததில்லை. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து நீ நிம்மதியாய் வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போவுமே என் மேலே நம்பிக்கை வச்சு உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். உனக்கான அந்த விடிய பொழுது நாளை காலையில் விடியதான் போகுது. உனக்கான அந்த நல்ல நாளும் இன்றைய நாளாக இருக்க போகுது. இந்த இரவோட இரவாகவே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும். உன் சொல்லுக்கும் செயலுக்கும் மற்றவங்க மதிப்பு கொடுக்காம நிராகரிக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதை பார்த்து மனமுடைஞ்சு போகாம நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யி. நீ பொறுமையோடு இருந்தீனா உன் உழைப்பு ஒரு நாளும் வீணா போகாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னன்னு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அதாவது மனிதர்கள் தான் செஞ்ச தவறு ஒரு பொழுதும் தான் தான் காரணம்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. தான் செஞ்சது தவறுன்னு தனக்கே தெரிஞ்சாலும் அந்த பழியை யார் மேலேயாவது தூக்கி போட்டு அடுத்தவங்க தான் அதுக்கு காரணம்னு அதுக்கு ஒரு பொருத்தமான கதையையும் சொல்லுவார்கள். நீ ஒருபோதும் அடுத்தவங்களை குறை சொல்கிறேன்னு சொல்லி நேரத்தை வீணடிக்காதே. ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மனிதர்களுக்கு வேண்டுமானால் யார் தப்பு செஞ்சவங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா தப்பு செஞ்சவங்களை சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பவளாகவே இருக்கேன். உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும்னா எல்லா நேரத்தையும் சரியாக பயன்படுத்து. அதன் மூலமாக உன் கண்ணு முன்னாலேயே உன் முன்னேற்றத்தை நீ காணலாம் என் செல்லமே. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நீ ஒருபோதும் உன்னை மாற்றிக்க வேணாம். ஏன்னா நீ அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு நினச்சி அடுத்தவங்களுக்காக எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்ல தான் போகுது. இந்த மனிதர்கள் யாரையும் எப்போதும் நிறைவாக நல்லவன்னு சொல்லி பேசவே மாட்டாங்க. நீ 99 நல்ல விஷயம் செஞ்சாலும் அந்த ஒரே ஒரு குறைய குற்றத்தை கண்டுபிடிச்சு உன்னை தப்பாக பேசுவாங்களே தவிர நீ நல்லவன்னு ஒத்துக்கக்கூடிய மனசு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் முன்னேற்றத்தை தடுப்பதும் நீ வளர்றதை பார்த்து பொறாமைப்படுவதும் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கவங்களோட வேலைங்கிறத நினைவில் வச்சுக்கோ. அதனால காலம் தாழ்த்தாமல் நேரத்தை வீணடிக்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி நீ வாழ தயாராகு. என் மேலே பரிபூரண நம்பிக்கை உனக்கு இருந்தாலே மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். இந்த உலகத்தில் என்னால் நிறைவேற்ற முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லபடியாய் உயரும். சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமைங்கிறது மிகவும் பரிதாபகரமானது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் ஒரு மனுஷன் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு கத்துறவனாகவும் எரிச்சல் பட்டு பேசுகிறவனாகவும் இருந்தால் அவன் வாழ்க்கை இருளாகிவிடும் என் செல்லமே. உன்னுடைய பிறவியில் ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக சிரித்து அனுபவித்து ஆனந்தத்தோடு வாழணுமே தவிர கோபப்பட்டு கத்துவதோ அல்லது சண்டை போட்டு பேசுவதோ கிடையாது. ஏன்னா கோபப்படும் போதும் கத்தும் போதும் எரிச்சல் படும்போதும் அது உன் மன நிம்மதியை குலைச்சு உனக்கு துன்பத்தை தான் வரவழைக்கும். ஆனால் நல்ல நிகழ்வுகள் உனக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அல்லவா? கெட்டதே நடந்தாலும் கூட அதில் இருக்க பாடத்தை மட்டும் கற்றுக்கோ. இது எல்லாத்தையும் நீ சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது மகிழ்ச்சியோடு இருக்கணும். கெட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அமைதியாக விலகி ஒதுங்கி இருக்கணும். கெட்டது நடக்கும்போது கலங்காதே என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு அதை தைரியமாக நீ எதிர்கொள்ளும்போது உன் பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஓய்வெடு. நீ நிதானமாக எல்லா விஷயங்களையும் யோசித்து செயல்படுத்தும் போது எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது. நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களையும் சுபமாய் முடிவுக்கு கொண்டு வரும் பொறுப்பை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நிதானம் ஒன்றுதான் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் அற்புதமான நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக நீ நடந்து கொள்.
என்னை நோக்கி தஞ்சமடைந்து வந்த உன் வாழ்க்கையில நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட நான் அனுமதிக்க மாட்டேன். என் மீது பக்தியும் தீவிர நம்பிக்கையோடும் இருக்கும் உன்னை எல்லா வகையிலும் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளையும் நான் தான் படைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ யாரையும் துன்பப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அது பூச்சியா இருந்தாலும் சரி, புழுவா இருந்தாலும் சரி, நீரில் வாழும் உயிரினமா இருந்தாலும் சரி, வானத்தில் வாழும் பறவைகளா இருந்தாலும் சரி, நிலத்தில் வாழும் நாய் பன்றி போன்ற பிராணிகளாக இருந்தாலும் சரி, இது அனைத்திலுமே நான் நிரந்தரமாக குடியிருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த உயிர்களையும் துன்புறுத்தாம கஷ்டப்படுத்தாம உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. உன்னை நோக்கி ஒரு கெட்ட விஷயம் நெருங்கி வருதுன்னா நீ வாழ்க்கையில தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். தூக்கத்திலிருந்து உன்னை எழுப்புவதற்காக தான் உன்னை நோக்கி ஒரு கெட்ட விஷயத்தை நான் அனுப்பி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அதிலிருந்து எழுந்து நிற்க தயாராகு. கெட்ட விஷயம் நீ எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும்போது நீ அதை தைரியமாக எதிர்கொள்ளும் போது தானாகவே உனக்கு விழிப்பு வந்து உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிருவ. வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்காம சும்மாவே சோம்பி திரிபவர்களுக்கும் சோம்பலாய் இருப்பவர்களுக்கும் தான் நான் சோதனைகளை கொடுத்து தட்டி எழுப்புவேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில கொஞ்சம் சோதனைகளை கொடுத்தேன். நீயும் சுறுசுறுப்பா எந்திரிச்சு நின்றுட்டதானே. இனிமே எல்லாமே சரியாய் சிறப்பாய் நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு எதிராக பேசினாலும் உன்னை திட்டினாலும் என்ன குறை சொன்னாலும் நீ அவங்களுக்கு எதிராக அவங்க மனசு புண்படும்படியா திரும்ப எதுவும் பதில் பேச வேணாம். அதுக்கு பதிலாக பொறுமையாக அதை சகிச்சுக்கிட்டு போனீன்னா அதன் மூலமாக உனக்கு அபாரமான சுகமும் சந்தோஷமும் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.